The Spirit of truth will lead you to the complete truth. யோவான் 16:13. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, நற்பான்மை அறியாத நாயினேனை நன்னெறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு. இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி இடர்பாவம் கெடுத்து ஏழையனே மேலோக நெறி அறிய சிந்தைதா. எந்த ஒரு நன்மையையும் அறியாத நாயை போன்று இருக்கின்ற நிலையில, நாயை குளிப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் வாழை குழைச்சிட்டு தெருவுக்கு போகுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கக்கூடிய நான் நன்னெறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு. நல்ல நெறிக்கு நான் செல்ல வேண்டும். ஆகவே பல சமயங்களில் பாருங்கள், பக்தர்கள் அல்லது கடவுளை வணங்கும் பொழுது அந்த தாழ்ச்சியுடன் வேண்டும் பொழுது நம்மை ஒன்றுமில்லாமை ஆக்குகிறோம். தெய்வமே நான் ஒன்றுமில்லை, எல்லாம் நீ தந்த தானம் என்பது சாலக்குடி தியான பாடலில் ஒன்று. அல்லது பக்தர்கள் தமிழ் செயலிலே தெய்வமே இருக்கக்கூடிய மிக சிறந்தவைகளையெல்லாம் உனக்கு கொடுக்கிறேன், நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன், நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. நல்ல தமிழை எனக்கு தா, நான் உனக்கு நல்லவைகளை காணிக்கையாக கொடுக்கின்றேன். நன்னெறிக்கே செல்லும் வண்ணம் நல்கு. நான் நல்ல நெருக்கி செல்ல வேண்டும். இருளாய் உள்ளத்தின் இருளை நீக்கி, என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கு. பாவங்கள், பாவ தோஷங்கள், பல வகையான இந்த மாயையிலிருந்து என்னை விடுபடச் செய்யும். என் உள்ளத்தின் இருளை நீ போக்குவாய். இடர் பாவம் கெடுத்து ஏழையனை, என்னை இடர வைக்கிறது என் பாவங்கள், பாவ சார்புகள். நான் செல்லுகின்ற வழியில் இவைகள் எல்லாம் தடங்களாக, தடைகளாக, தடை கற்களாக இருக்கின்றன. இடர் பாவம் கெடுத்து ஏழையனை மேலோக நெறி அறிய சிந்தைதா. அந்த விண்ணகத்தை பற்றிய அறியக்கூடிய சிந்தை. இயேசுமா காவியம் கூறுவது, பரமனின் பதமா பணத்தின் இதமா. பரமனின் பதம் என்பது மேலோக நெறி, பணத்தின் இதம் என்பது எந்த லோகத்தின் நெறி. எதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? மேலோக நெறியை. அதற்கு வேண்டிய சிந்தையை தா, சிந்தை தெளிவை தா, சிந்தைக்கு வெளிச்சத்தை தா என்பது இந்த பாடல். The Holy Spirit taught me love, acceptance and openness to new ideas and new understanding. கேத்ரின் கூப். பரிசுத்த ஆவியானவரே எனக்கு அன்பை, ஏற்றுக்கொள்ளும் தன்மையை, புதிய எண்ணங்களையும் புதிய புரிதலையும் கற்றுத்தருகிறார். புரிந்து கொள்ள வேண்டிய தன்மை, புரிந்து கொண்டோம் என்றால்தான், தெரிந்து கொண்டோம் என்றால்தான் அதனுடைய ஆழத்திற்கு செல்ல முடியும், அதனுடைய உண்மையான கருத்துக்கு செல்ல முடியும். ஆகவே அந்த புரிந்து கொள்ளுதல், அதை தருபவர் பரிசுத்த ஆவியானவர். Life is a goal, reach it. Life is a promise, fulfill it. Life is an opportunity, utilize it. Life is a journey, complete it. Life is a game, play it. Life is a duty, perform it. Life is a struggle, accept it. Life is a challenge, meet it. Life is an adventure, dare it. Life is a dream, realize it. Life is a mystery, unfold it. Life is a song, sing it. Life is a battle, fight it with courage, patience and perseverance. வாழ்க்கை என்பது ஒரு இலக்கு, அடைய வேண்டியது. கிடைத்த வாய்ப்பு பயன்படுத்திக்கொள். பயணம் முடித்துவிடு. விளையாட்டு விளையாடு. கடமை நிறைவேற்று. போராட்டம் ஏற்றுக்கொள். சவால் எதிர்கொள்.
வாழ்க்கை என்பது ஒரு வீர விளையாட்டு. தைரியத்துடன் எதிர்கொள். கனவு நனவாக்கு. புதிர் வெளிக்கொணர். பாடல் பாடு. யுத்தம் தைரியத்துடனும் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடன் போராடு. குறள் 669. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. துன்பம் உறவரினும் செய்க துணிவாற்றி இன்பம் பயக்கும் வினை. யுத்தம் தைரியத்துடனும் பொறுமையாகவும் விடாமுயற்சியுடனும் போராடு. நம் வாழ்க்கையில பல வகையான தடைகள் நம்மை கட்டி போட்டு கீழே இழுக்கின்ற வகையிலே மேலே ஏற முடியாமல் இருக்கக்கூடியவைகளை எல்லாம் நான் பட்டாலும் செய்க துணிவாற்றி துணிந்து செயல்படு. டோன்ட் குவிட். அதை தொடர்ந்து ஜெபிக்கிறேன். ஒன்றும் நடக்கவில்லை. ஒரு சிறு அளவு கூட எனக்கோ என்னை சார்ந்தவர்களுக்கோ என்ற கருத்துகளுக்கோ ஒன்றும் நடக்கவில்லை. விரக்தியாக இருக்கிறது. டோன்ட் குவிட். வெண்ணெய் திரண்டு வரும் பொழுது தாழி உடைந்தது போல என்கின்ற வகையில் ஒருவேளை நேரம் காலம் கூடி வருகின்ற நேரத்தில் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழக்காதே. தொடர்ந்து போராடு. தொடர்ந்து துணிவாற்றி செயல்படு. இன்பம் பயக்கும் வினை. நம்முடைய செயல்கள் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். செய்கின்ற செயல்கள் நல்லவையாக இருந்தால். முழுந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, fill me with your Holy Spirit and guide me in your way of life and truth. Free me from ignorance of your ways and from deception caused by sinful pride and rebellion. May I love you wholly with all of my strength, with all of my mind, with all of my will, and seek to please you in all things. ஆண்டவராகிய இயேசுவே, உம் தூய ஆவியால் எம்மை நிரப்பி உம் உண்மையின் வாழ்வில் வழிநடத்தும். ஆணவச் செருக்கினால் உம்மை விட்டு விலகிச் செல்லும் அறியாமையிலிருந்து எம்மை மீட்டருளும். என் வாழ்வின் எல்லா காரியங்களிலும் முழு திட மனதுடன் உம்மை அன்பு செய்யவும் உம் திட்டத்தையே நாடவும் எமக்கருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென்.